Hey guys, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கோ இல்லை காலேஜ் முடிச்சுட்டு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்க ஏதோ ஒரு பர்சனுக்கு வந்துட்டு பார்ட் டைம் ஜாப்புங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். பட் நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த கேம் விளையாடுங்க, இல்லை வந்துட்டு இதில் நீங்கள் ஒரு இந்த கேப்சரை பார்த்து அப்படியே டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லுவாங்க. அதில் சில ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டபுளாக இருக்கும், சில ஆப்ஸ் வந்துட்டு உங்களை ஒரு ஸ்கேமில் மாட்டி விடுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் இதில் ரெண்டுத்தில் எதை யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு லாங் டேர்முக்கு ஒரு இன்கமாக இருக்காது. அண்ட் அந்த இன்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேபிளாக தான் இருக்கும். 1 மந்த் நீங்கள் இப்போ ஒரு 10,000 ஏர்ன் பண்ணிங்க அப்படின்னா அந்த 10,000 தான் நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அந்த மாதிரி ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக பண்ணாமல் ஒரு கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி, அதாவது ஏர்னிங்ஸ்லையும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி, உங்கள் நாலேஜ்லையும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி சில பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு 4 பார்ட் டைம் ஜாப்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். இதுக்கு வந்து உங்களுக்கு எந்த வித ஸ்கில்லும் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அண்ட் இந்த பார்ட் டைம் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு வந்து 12 lakh per annum வரைக்கும் ஏர்ன் பண்ணுற அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. அண்ட் இந்த பார்ட் டைம் ஜாப்ஸில் நீங்கள் ஒரு கண்டினியூஸாக 1 year 2 year அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ லாங் டேர்மாக கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இயர்லி ஏர்னிங்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். பட் இந்த விஷயம் வந்துட்டு அவைலபிளாக இருந்தாலும் இதை நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து ஷார்ட்கட்டில் வந்து நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை அவ்வளோவா வந்துட்டு பாப்புலராக யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு 4 விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை வந்துட்டு ஒரு ஜாப் சர்ச் பண்ணிருக்கீங்க, ஒரு பார்ட் டைமாக ஒரு இன்கம் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Stay tuned, this is ABIN, welcome to my channel. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் டு ரீலெவல் ஃபார் ஸ்பான்சரிங் திஸ் வீடியோ. ஸோ ரீலெவல் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் டோர்னமெண்ட் பிளாட்ஃபார்ம். இவங்க வந்துட்டு ஜாப் பெஸ்ட் டெஸ்ட் டோர்னமெண்ட் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு ஆக்சுவலாக இனிஷியலாக அவங்க வந்துட்டு ஒரு சார்ஜஸ் பண்ணியிருக்காங்க 1,500 2,000 சொல்லிட்டு. இப்போ வந்து அந்த சார்ஜஸ் எதுவுமே கிடையாது, இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இதில் எந்த மாதிரி கோர்சஸ்லாம் கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் கோடிங்க்கும் இருக்குது, கோடிங்க்கும் இருக்குது. கோடிங்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லி 2 டெஸ்ட் நடந்துட்டுருக்கு. அண்ட் இப்போ நான் கோடிங் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் நடந்துட்டுருக்கு. நீங்கள் இப்போ ஒரு ஜாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கம்மியான பேக்கேஜில் இருக்கீங்க, பட் ஒரு நல்ல பேக்கேஜ் நல்ல கம்பெனியில் நீங்கள் போகணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் 3 level டெஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா 3 years and 3 years பிலோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த டெஸ்ட்டில் வந்து எலிஜிபிள் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு. இந்த ரீலெவல் வந்து 50+ கம்பெனி வந்துட்டு கொலாபரேஷனில் இருக்காங்க. இது எல்லாமே டாப் கம்பெனிஸ் லைக் கிரெட், அப்கிரேட் அந்த மாதிரி டாப் லெவல் கம்பெனிஸ் வந்துட்டு இவங்க கூட கொலாபரேஷனில் இருக்கிறதுனால இந்த டெஸ்ட்டில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கம்பெனிக்கும் போயிட்டு இன்டர்வியூ வந்துட்டு அட்டன் பண்ண அவசியம் இல்லை. அவங்களே டேரெக்டாக வந்து உங்களுக்கு இன்டர்வியூ ஆஃபர் கொடுப்பாங்க. அண்ட் இதில் ஸ்டார்டிங் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 10 lakh per annum ஸ்டார்ட் பண்ணி 15 lakh per annum வரைக்கும் தராங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறது பாருங்கள், இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இதுமாதிரி நிறைய வீடியோஸில் வந்து நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணல, இல்லை நியூ சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்கேஸ் இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீ லிங்க் வந்துட்டு கீழே இருக்குது, அந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரீலெவல் பற்றி இன்னும் அதிகமாக டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அதை வந்து ரீலெவல் பற்றி எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் ரீலெவலோட இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் எல்லாத்தையுமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரைட், டாபிக் உள்ள வருவோம். ஃபர்ஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங். இந்த கண்டென்ட் ரைட்டிங்னா என்னென்னா ஆக்சுவலாக பிளாகர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ பிளாகர்னு என்னென்னா நம்மளோட ஒரு வெப்சைட்டில் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பிளாக் போடுறதா. லைக் இப்போ வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணிட்டு கேமரா வந்துட்டு ஒரு ரிவ்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் இதை இன்டர்நெட்டில் ஒரு பிளாகாகவும் படித்து தெரிஞ்சுக்கலாம், இல்லை வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிளாகில் ரிவ்யூஸ் அண்ட் நிறைய கண்டென்ட் வந்து ஆர்டிக்கலாக ப்ரொவைட் பண்ணுறவங்க தான் பிளாகர். அண்ட் இந்த மாதிரி பிளாகர்ஸ் வந்து இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் பிளாகர்ஸ் எல்லாருமே எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க பர் மந்த்துக்குனா $50,000 பர் மந்த்துக்கு வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 35 lakhs 40 lakhs வரைக்கும் அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களோட ரெவன்யூ தான். இந்த மாதிரி அவங்க ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நிறைய ஒரு குவாலிட்டியான பிளாக்ஸ் வந்து அவங்க போஸ்ட் பண்ணணும், நிறைய கண்டென்ட் ரைட்டர்ஸ் வந்து அவங்க தேவைப்படுவாங்க. ஸோ இந்த கண்டென்ட் ரைட்டர்ஸோட ப்ளே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்க கொடுக்குற டாப்பிக்கில் இவங்களுடைய இந்த பிளாகர்ஸோட மெஜாரிட்டி ஆஃப் ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் எந்த டாபிக் போயிட்டு இருக்கு, எந்த மாதிரி ஒரு டாப்பிக்கில் நம்ம வந்து ஆர்டிக்கல் ரைட் பண்ணால் நம்மளுக்கு அதிகமான வியூஸ் வரும் அப்படிங்கிறத அவங்க கேல்குலேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்துல தான் அவங்க வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலிஸ்டான பர்சனாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க டாப்பிக்கை ரெடி பண்ணிட்டு ஒரு கண்டென்ட் ரைட்டர் கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த கண்டென்ட் ரைட்டர் வந்து அதை பேஸ் பண்ணி ரிசர்ச் எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு அந்த டாப்பிக்கே வந்து அவங்க சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 வெப்சைட்டில் என்னென்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வேர்ட்ஸ் வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஸோ அதில் எந்த மாதிரி இமேஜஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் எந்த மாதிரி லிங்க்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, பேக் லிங்க் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் அவங்க ரிசர்ச் பண்ணி அதில் டாப்பில் வர மாதிரி ஒரு ஆர்டிக்கல் க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டாப் லெவல் கண்டென்ட் ரைட்டர்ஸ்க்குலாம் ரொம்ப அதிகமான சேலரி இருக்கும். லைக் வந்து ஒரு ஆர்டிக்கல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே ஆல்மோஸ்ட் லைக் $300-400 வரைக்கும் தருவாங்க. நீங்கள் இப்போ இனிஷியல் ஸ்டேஜாக போகிறீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இப்போ டாபிக் கொடுத்தாங்கன்னா அந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் நார்மலாக எப்படி ரிசர்ச் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்க எவ்வளோ வேர்ட்ஸ் சொல்கிறாங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் ப்ரிப்பேர் பண்ணி தரணும். இதுக்கு நீங்கள் பேசிக்காக ஒரு 1 week உட்காந்து எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே நிறைய வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ இனிஷியல் லெவலாக ஒரு ஆர்டிக்கல் ரைட்டராக போகிறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து 300 per page வந்துட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணலாம் மினிமமாகவே.
ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு நீங்கள் ஒரு 30 ஆர்டிகல் கிரியேட் பண்ணாலே உங்களுக்கு பார்ட் டைமில் ஒரு 10,000 per month வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்கள் எந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபிவர் யூஸ் பண்ணலாம், அப்போக் யூஸ் பண்ணலாம். நீங்கள் அப்போக்கில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதர் கண்ட்ரீஸ்லேருந்து கிளைண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதர் கண்ட்ரீஸ்லேருந்து கிளைண்ட்ஸ் கிடைச்சாங்கன்னா உங்களுக்கு நிறைய அமௌண்ட் கிடைக்கும். லைக் சிங்கிள் ஆர்டிகலுக்கே உங்களுக்கு வந்து $100 கிடைக்கும், விச் இஸ் லைக் 7,000 8,000 அந்த மாதிரி கூட கிடைக்கும். இந்த ஆர்டிக்கலில் எவ்வளோ மினிமம் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு நான் கீழே ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் பேஸ்ட் ஒரு பிளாகர் அவருடைய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டிக்கல் SEO வந்துட்டு கரெக்டாக எந்த கீவேர்டு எந்த ஒரு டாபிக் அதிக ட்ரெண்டிங் வியூஸ் வரும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி வச்சிருப்பாரு. அவருக்கு வந்து இங்கிலீஷ் சுத்தமாக தெரியவே தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவார்னா இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு கண்டென்ட் ரைட்டர்கிட்ட இந்த டாப்பிக்கில் ஒரு ஆர்டிக்கல் கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அதை பேஸ் பண்ணி அவரோட வெப்சைட்டில் வந்து அந்த ஆர்டிக்கலை போஸ்ட் பண்ணுவார். ஸோ அதில் அவர் மந்த்லி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் ஒரு வீடியோவில். ஸோ அந்த வீடியோ லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ரைட்டிங் பற்றி நிறையா ஐடியாஸ் கிடைக்கும். அண்ட் இந்த ஆர்டிக்கல் ரைட்டிங்லேயும் உங்களுக்கு வந்துட்டு இந்த பிளாக் பேஸ்டு கண்டென்ட் ரைட்டிங் மட்டும் பண்ண அவசியம் இல்லை. சப்டைட்டில் கிரியேஷனும் இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் நான் இப்போ தமிழில் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு தமிழும் தெரியும், இங்கிலீஷும் தெரியும். என்னோடய வீடியோஸ்க்கு வந்துட்டு நான் இப்போது இங்கிலீஷில் சப்டைட்டில் போட்டேன் அப்படின்னா மேபி என்னோடய வீடியோஸ் அதர் கண்ட்ரீஸில் இருக்கவங்களும் பார்க்கலாம். மேபி அவங்களுக்கு இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்காக இருக்கலாம். பட் வேறு லாங்குவேஜாக இருந்ததுனால அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. பட் சப்டைட்டில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களால ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ உங்களுக்கு மேபி தமிழும் தெரியும், இங்கிலீஷும் நல்லா தெரியும் அப்படின்னா இந்தமாரி ஜாப்ஸை நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். இந்த விஷயத்தையும் நீங்கள் எப்படி நீங்கள் கிளைண்ட்ஸை பிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் எப்படி கேட்கலாம், நான் சப்டைட்டில் உங்களுக்கு கிரியேட் பண்ணி தரேன், பர் வீடியோக்கு நீங்கள் இந்த அளவுக்கு அமௌண்ட் கொடுத்தா போதும் இனிஷியல் ஸ்டேஜஸில் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஜாப் ஆஃபர் தரத்துக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் இந்த ஃப்ரீலான்ஸ் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஃபியூவர், ஃப்ரீலான்சிங் இந்தமாதிரி பிளாட்ஃபார்ம் நீங்கள் யூஸ் பண்ணி இந்தமாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நிறைய வீடியோஸ் அந்த யூடியூப் சேனல்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்குன்னா இந்தமாரி ஒரு ஜாப்க்கு வந்து நிறையவே டிமாண்ட் இருக்குது. நீங்கள் கொஞ்ச நாள் வந்துட்டு இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நிறைய கிளைண்ட்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடுவாங்க, நிறைய நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டாப்பிக்கில் நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு மோஸ்ட்லி ட்ரை பண்ணுறதுக்கு பாருங்கள். நம்பர் 2 தம்ப்நெயில் லோகோ கிரியேட்டர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த யூடியூப் வீடியோஸில் நீங்கள் இனிஷியலாக பார்க்கும்போது இமேஜ் வருது இல்லையா, அதான் தம்ப்நெயில். அந்த தம்ப்நெயில் வந்துட்டு நிறைய யூடியூபர்ஸ் அவங்களே கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீலான்சரை கூப்பிட்டு இந்த மந்த்துக்கு எனக்கு ஒரு 30 வீடியோஸ் இருக்குது. ஸோ அந்த 30 வீடியோஸ்க்கு நான் சொல்கிற டாப்பிக்கில் நீங்கள் வந்து தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுற ஜாப்பை நீங்கள் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் வந்து பேசிக்காக ஃபோட்டோ எடிட்டிங் கூட தெரியணும் அவசியம் கிடையாது. நீங்கள் பேசிக் நாலேஜ் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பேசிக் லெவலில் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நல்ல அமௌண்ட் வந்துட்டு அவங்கள சார்ஜ் பண்ணி நீங்கள் தம்ப்நெயில்ஸ் கிரியேட் பண்ணலாம். இதுக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு தம்ப்நெயிலுக்கு வந்து இனிஷியல் லெவலில் இருக்கும்போது $200 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா $2,000 வரைக்கும் பர் தம்ப்நெயில் சார்ஜ் பண்ணி கூட அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் நிறையா வந்து ஃபிவரில் இருக்குது. நீங்கள் ஃபிவரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் இந்தமாதிரி தம்ப்நெயில் கிரியேஷன் அண்ட் லோகோ கிரியேஷனே வந்துட்டு ட்ரை பண்ணுறதுக்கு பாருங்கள். தேர்ட் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு ஈஸியான ஜாப். ஆக்சுவலாக இதுக்கு எந்த ஒரு ஸ்கில் இருக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஸோ மோஸ்ட்லி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு ஒரு ஜாப் உங்களுக்கு சர்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜாப் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் அசிஸ்டன்ட். இந்த ஜாப் பேசிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்காங்க இல்லை ஒரு யூடியூபராகவே இருந்தாலுமே அவங்க நிறைய விஷயத்தை சேம் டைமில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவன் எனக்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஜாப்லேயும் ஒர்க் பண்ணணும், நான் பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பிஸ்னஸையும் மெயின்டைன் பண்ணணும், யூடியூப் சேனலையும் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இப்படிங்கிறப்போ எனக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு என்னோட டேவை கரெக்டாக ஷெடியூல் பண்ணி ப்ராப்பராக கொண்டுட்டு போகிறது, மீட்டிங் கரெக்டாக அட்டன் பண்ணுறது, அந்த மாதிரி ஷெடியூல்ஸ்லாம் வந்து அதிகமாக டைம் எடுத்துக்கும் நான் ஷெடியூல் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் இருக்காங்க அப்படின்னா சில அந்த மெயில்ஸ் அனுப்புறது அண்ட் வந்துட்டு என்னென்ன மீட்டிங்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லி ரிமைண்ட் பண்ணுறது அண்ட் அதுக்கப்புறம் என்னென்ன டாஸ்க் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணி எந்த டைமில் இந்த டாஸ்க் பண்ணால் எனக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், ப்ரொடக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அனலைஸ் பண்ணி எனக்கு ஒரு ஷெடியூல் மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய யூடியூபர்ஸ்க்கு வந்து நிறைய விஷயங்கள் தேவைப்படும். யூடியூபர்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த மாதிரி விர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ் வந்து தேவைப்படுவாங்க. ஸோ உங்ககிட்ட வந்து நிறைய டைமிங் இருக்குது, நான் இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ண முடியும், எனக்கு வந்து இந்த மாதிரி அலைன் பண்ணுறதுலாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து இந்த ஃபீவர் அண்ட் ஃப்ரீலான்சிங் இந்த பிளாட்ஃபார்ம்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ஃப்ரீலான்சிங் பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்துட்டு அந்த அளவுக்கு உங்களுக்கு கிளைண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்க. பட் இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள். ஈவன் இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங்கில் எப்படி கிளைண்ட் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி வீடியோஸ் போகிறது ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இந்த ஜாப் நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரீலான்சிங் கொஞ்சம் மந்த்ஸ் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால் எப்படி ஃபஸ்ட் கிளைண்ட்லாம் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு நாலேஜ் எனக்கு இருக்குது. ஸோ அதை பற்றி நான் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதான் முன்னாடி சொன்ன மாதிரி இட்ஸ் டேக் சம் டைம் பட் இட்ஸ் ரியலி ஒர்த் ஆஃப் இட். அண்ட் ஃபோர்த் ஜாப் பார்த்தீங்கன்னா
வீடியோ எடிட்டிங். ஸோ இந்த வீடியோ எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போது நார்மலாக இங்கே தமிழில் இருக்க பிளாகர்ஸே அவங்க யாருமே எடிட் பண்ணுறது கிடையாது, ஒரு வீடியோ எடிட்டரை வச்சு தான் எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாம் வந்து நிறைய அமௌண்ட் கொடுத்து மந்த்லி ரெக்ரூட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் இப்போ ஒரு ஃப்ரீலான்ஸ் வீடியோ எடிட்டர் போனீங்க அப்படின்னா நீங்கள் பர் வீடியோக்கு வந்து இங்கேயே 500 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். இங்கே ஒரு நார்மல் வீடியோ எடிட் பண்ணாலே 500 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா நானும் நிறைய ஃப்ரீலான்ஸர் வந்து ரெக்ரூட் பண்ணுறது ட்ரை பண்ணேன். ஸோ அவங்க கேட்ட மினிமம் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 500 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இப்போ வீடியோ எடிட்டராக இருக்கீங்க, ஸோ இந்த வீடியோ எடிட்டிங்க்கு நீங்கள் ரொம்ப பெரிய ஸ்கில் இருக்குன்னு அவசியம் இல்லை. நீங்கள் பேசிக் ஸ்கில் இருந்தால் இந்த வீடியோ இனிஷியல் லெவலாக ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இனிஷியல் லெவலில் ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன சேனலில் போய்ட்டு நீங்கள் ரொம்ப கம்மியான ப்ரைஸ் கோட் பண்ணி நான் வீடியோ எடிட் பண்ணி தரேன், ஸோ இந்த ப்ரைஸ் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் லேர்னும் பண்ணலாம், அதே சமயத்தில் உங்களாடி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணி ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு அப்புறம் நல்ல ஒரு எடிட்டிங் நாலேஜ் அண்ட் ஸ்கில்லாக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பர் வீடியோக்கு ஃப்ரீலான்சராக 10,000 to 20,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுற அளவுக்குலாம் ஃப்ரீலான்சர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு உங்கள் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுடைய ஏர்னிங்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இன்கேஸ் உங்களுக்கு ஃபியூச்சரில் ஜாப் கிடைக்கலனா இந்த ஜாபையை வச்சு நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் இதை இனிஷியல் ஸ்டேஜாக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃப்ரீலான்சிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு லாங் டர்மாக நீங்கள் இதை கொண்டுட்டு போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு எஃபெக்டிவான கிளைண்ட் உங்கள்கிட்ட வருவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ரேட்டிங் வாங்குறீங்க, எவ்வளோ வருஷம் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் வந்து இருக்கீங்க, எவ்வளோ வருஷம் உங்களுக்கு பிளாட்ஃபார்மில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு கிளைண்ட்ஸ் அதிகமாக அமௌண்ட் தருவாங்க. ஸோ இது இல்லாமல் இந்த ஆட்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த ஆட்ஸுக்குலாம் வந்து வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ எடிட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு வீடியோ எடிட்டிங்லாம் ரொம்ப பிடிக்கும், நான் சின்ன சின்ன வீடியோ எடிட்லாம் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Bye.